Hello guys, this is VR Boys. Audio Jungle. Audio Jungle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்த ஒரு பழைய வீடியோ தான் எங்களுது. அரவுண்ட் த வேர்ல்டு கிரிக் நியூஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, என்ன நடந்துச்சு? அத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் கார்த்தி நீ சொல்லிரு. ஓகே வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா, அது வந்து ஆர்சிபி சம்மந்தப்பட்ட நியூஸு. அதாவது கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஆர்சிபி நீங்க மேட்சஸ ஹோஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆர்சிபி வந்து நாட் ஷூர். அதுக்கு வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு டார்க் நியூஸ் நடந்தது. அந்த ஒரு விஷயத்த மேற்கொண்டு தான் வந்து ஆர்சிபி இன்னும் டைம் கேட்டிருக்காங்க. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த மாதிரி ஆர்சிபி விளையாடுவாங்களா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஐபிஎல் 2026ல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஃபேன்ஸ் முன்னாடி விளையாடுறது தான் வந்து விரும்புவாங்க அந்த டீம் ஓனர்ஸும். ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த நியூஸ் பத்தி? ஆர்சிபி விளையாடுவாங்களா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல 2026 ஐபிஎல்ல? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க ஆர்சிபி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து மகாராஷ்டிரா அப்புறம் வந்து மும்பை ஸ்டேடியம்ஸ்ல வந்து அலசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க கிரவுண்ட் எப்படி இருக்கு. அவங்களும் ராஜஸ்தானும் ஆர்சிபியும் ராஜஸ்தானும் வந்து அந்த பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஒரு போன வருஷத்துல கொஞ்சம் ஒரு மோசமான நிகழ்வு தான் நிகழ்ந்துச்சு ஸ்டாம்பேடு. அது எப்படி அவங்க அண்டர்கான் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் அந்த ஸ்டேடியம்ல விளையாடி அதே பிரச்சனை வருமான்னு யோசிப்பாங்க ஒரு இதுல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. கர்நாடகா ஸ்டேட் போர்டு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. நாங்க ஹோஸ்ட் பண்றோம். நீங்க வாங்க விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி என்ன முடிவு எடுக்க போறாங்க? இங்க ஆட போறாங்களா? இல்ல அவங்க கேம்ஸ் வந்து அந்த மகாராஷ்டிரா, மும்பை ஸ்டேடியம்ஸ்ல மாத்த போறாங்களான்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே. அவங்க மேபி நீ ஏதாவது சொல்லலாம்? அவங்க மேபி அவங்க விளையாடணும்னா எனக்கு தெரிஞ்சு சின்னசுவாமியில விளையாடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா கேம்ஸ் வந்து திருவனந்தபுரம் ஆர்எல்ஸ் அந்த டிஒய் பாட்டில் ஸ்டேடியம் இருக்கும்ல பிராபோன், அந்த 2022 ஐபிஎல்லாம் ரெண்டே ஸ்டேடியம் நடந்ததுல அந்த மாதிரி மேபி ஆட வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டு தான் என்னோட சஜஷன் லிஸ்ட்ல இருக்கும். ஆனா பட் ஆர்சிபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல, அவங்க எந்த ஸ்டேடியம்ல ஆடினா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. நீ சொல்ற திருவனந்தபுரம். ஆனா அவங்க போய் விசிட் பண்ணது எல்லாமே மும்பை, மகாராஷ்டிரா ஸ்டேடியம்ஸ் தான். மேபி ரெட் சாயில் விக்கெட் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன், கடபார பேட்டிங். திருவனந்தபுரத்துல கிரீன் டாப் குத்துருவாங்க, கொஞ்சம் பால் ஸ்விங் ஆகும், அதுதான். ஓகே, அது வியூவர்ஸ் பாத்துப்பாங்க. நம்ம அடுத்து போலாம். சரி, ஓகே. செகண்ட் நியூஸ் நான் சொல்றேன். நேத்தன் எலிஸ்க்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அவர் பிபிஎல் ஸ்கிப் பண்ணிட்டாரு, எல்லாருக்குமே தெரியும். ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். T20 வேர்ல்டு கப்புக்கும் அப்புறம் ஐபிஎல் மேட்சஸ்க்கும் ரெடியா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நேத்தன் எலிஸோட இன்ஜுரியை பத்தி உங்க கருத்துக்கள்? பிபிஎல் ஸ்கிப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வர வந்துகிட்டே இருக்கு, நெருங்கி வந்திருக்கு. ஆடுவாரா, ஆட மாட்டாரா? அட்லீஸ்ட் ஐபிஎல்லாவது அவரை பார்க்க முடியுமா? அதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கார்த்தி, உன்னோட கருத்துக்கள் சொல்லிடு. ஓகே, நேத்தன் எலிஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்டிஃப்னஸ் தான் ஆக்சுவலி அவருக்கு. ஹாம்ஸ்ட்ரிங் வந்து புல்லா இருக்கு. இன்னும் அது வந்து ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி மாதிரி தெரியல. ஆனா அவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்காக ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்காரு இந்த T20 வேர்ல்டு கப்பு. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால நடக்க போறது இல்ல. ஸோ அதனால அவர் அதுக்கு ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக பிபிஎலோட செமிஃபைனல் கேமை வந்து நாக் அவுட் கேம் வந்து நான் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு இப்போ T20 வேர்ல்டு கப்புக்குள்ள ரெடி ஆயிடுவாருன்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. ரெடி ஆயிடுவாருன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட் லைக்லி ஆஸ்திரேலியாவுக்கு ஃபிட் ஆயிடுவார் தான் தோணுது. ஏன்னா அவர் தான் டெத் ஓவர்ஸ் போட போறதுன்னு நினைக்கிறேன் அந்த டீம்ல. ஏன்னா வேற ஆள் இல்லை அந்த டீம்லயும். ஓகே. அதுவும் உண்மைதான். நேத்தன் எலிஸ் தான் ஒரு ஆளு T20 வேர்ல்டு கப்ல அந்த டெத் பவுலிங். அப்புறம் சென்னைக்கும் ரொம்ப தேவைப்படுற ஒரு ஆளா இருக்காரு. ரெடியாகி வருவாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் பிபிஎல்ஏ ஸ்கிப் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் நான் படிச்சிடுறேன். திலக் வர்மா அப்டாமினல் இன்ஜுரி, அது போயிருந்தாரு Jan 7. அதனால வந்து லாஸ்ட் 2 T20 சீரிஸ் நியூசிலாந்து கூட விளையாட முடியாது. அவரை ரீப்ளேஸ் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து உள்ள வந்திருக்காரு. ஓகே, அப்டாமினல் சர்ஜரின்றாங்க. அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் நான் கேள்விப்படல. அதுவும் என்ன சர்ஜரி அந்த மாதிரி எதுவும் போடல. அப்டாமினல் சர்ஜரின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
பார்க்கலாம். அவர் வந்து அடுத்த T20 வேர்ல்டு கப்க்கு ரெடி ஆயிருவாரு அப்படின்னு பேச்சு அடிபடுது. அத பத்தின உங்க கருத்துக்கள்? திலக் வர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அவர் இன்ஜுரி எப்படி வந்ததுன்னா, ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஆடும்போது ஒரு மேட்ச்ல வந்து அவருக்கு இன்ஜுரி வந்திருக்கு. இது அவர் ஃபீல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்வர்டா விழுந்ததுனால அந்த மாதிரி இன்ஜுரி வந்திருக்கு நினைக்கிறேன் அப்டமன்ல. அப்படிதான் நான் பார்த்த நியூஸ். ஸோ அவர் ரெடி ஆயிடுவாருன்னு தான் சொல்றாங்க. வேர்ல்டு கப்புக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நான் சொல்றது வார்ம் அப் மேட்ச் முடிஞ்சு அதுக்குள்ளே ரெடி ஆயிடுவாருன்னு சொல்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 T20 விசஸ் நியூசிலாந்து கிட்ட தான் வந்து அவரால் அன்அவைலபிள் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் 2 T20 வேர்ல்டு கப் லாஸ்ட் 2 T20 மேட்ச் ஆடுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவரால் அன்பார்ச்சுனேட்லி இன்னும் ரெக்கவர் ஆக முடியல அந்த சர்ஜரி பண்ணதுனால. ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு மேபி அவரை T20 வேர்ல்டு கப்கே ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு வந்துருவாங்களோ என்னன்னு தோணுது. வார்ம் அப் மேட்ச் மேபி ஆடிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து மேட்ச்ல இறக்கி விட்டுருவாங்கன்னு தோணுது. ஸோ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபிட். ஆனா அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். டைம் தான் பதில் சொல்லும். வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, திலக் வர்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்தியாவுக்கு T20 வேர்ல்டு கப்ல, இந்த T20 வேர்ல்டு கப்ல? T20னாலே இஷான் கிஷன் தான்ப்பா. அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷன் 2 பேரும் இறங்கி அடிச்சாதான். வேற வழியே கிடையாது. ஓகே, திலக் நெக்ஸ்ட் நியூஸ் வர்மாவும் போயிடலாம். ஓகே. நீயே சொல்ற நெக்ஸ்ட் நியூஸ். அந்த ஒரு இதை மட்டும் நான் அதுக்கு அடுத்து சொல்றேன். ஓகே. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். 2 பேருமே இன்ஜுரின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனா வந்து அந்த முதல் இன்ஜுரி பத்தி நான் சொல்லிடுறேன். முதல் இன்ஜுரி நான் யாரை பத்தி பேசுறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயே கார்த்திக் சர்மா தான் ஒரு இன்ஜுரி வந்தது. அவரும் ஒரு கேம் விளையாடும் போது இந்த ஃபிங்கர்ல ஒரு சின்ன இன்ஜுரி வந்தது. ரொம்ப சீரியஸ் மாதிரி சொன்னாங்க முன்னாடி. பட் இப்போ அவர் வந்து இன்ஜுரியில இருந்து நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டாரு. அஃபிஷியலா நியூஸ் வந்துருச்சு. அவர் ரெக்கவர் ஆயிட்டாரு. அவர் ஐபிஎல்காக இப்போத்துல இருந்தே பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹோப்ஃபுல்லி அந்த சிங்கத்தை ஐபிஎல்ல நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி எத்தனை பால 6 அடிக்க போறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பயங்கரமான ரா டேலண்ட் நம்ம பார்க்க போறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் குட் நியூஸ் என்னன்னா, கார்த்திக் சர்மா இஸ் ரெடி. அவரை வந்து இப்ப நம்பலாம். 14 கோடி கொடுத்து எடுத்ததுக்கு இன்ஜுரி ஆயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்டா இப்போ ரெக்கவர் ஆயிட்டு பிராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்ட்டு நம்மளுக்கு அபிஷியல் நியூஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த குட் நியூஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அவளா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படா அவங்க 2 பேரும் ஃபிட் ஆயிவாங்கன்ட்டு ஃபிட் ஆயிட்டாரு. கார்த்திக் சர்மா இஸ் ஃபிட் நவ். ஒருத்தர் ஆயிட்டாரு, இன்னொருத்தவர் தான் யார் கண்டுபட்டுச்சோ தெரியல. அவருக்கு சீரியஸான இன்ஜுரி. அந்த நியூஸ் வந்து அடுத்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் நான் சொல்றேன். வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் பத்தின அந்த நியூஸ். வாயை முட்டு சும்மா இருந்திருந்தா செவ்வால விளையாடி இருக்கலாம். ஆனா வந்து தான் வாயாலேயே தானே கட்டுக்கிட்ட கதை தான் இது. இந்தியால வந்து நாங்க மேட்ச் விளையாட மாட்டோம்னு பங்களாதேஷ் ஐசிசி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஐசிசி நீ விளையாண்டா விளையாடு, இல்லைன்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போன்னு சொன்ன மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஒரு டீம் வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டீம் தான் ஸ்காட்லாந்து. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி T20 வேர்ல்டு கப்புக்குள்ள வந்திருக்காங்க. பிளஸ் வந்து இன்னைக்கு அவங்க ஸ்குவாடையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு அவங்க ஸ்குவாட் வந்திருந்தது. ஓகே, உங்க கருத்துக்கள். பங்களாதேஷ் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு, இந்தியால விளையாடினா நாங்க வந்து எங்க மேட்சை ஸ்ரீலங்கால மாத்திருங்க அப்படி கேட்டது சரியா, இல்ல ஐசிசி பண்ணது சரியா? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கார்த்தி இங்க சொல்லுவாரு. ஆக்சுவலி பங்களாதேஷோட கதை என்னன்னா, முஸ்தபிசூரை வந்து பிசிசிஐ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை ரிலீஸ் பண்ணதுக்கு ஒன்னே பெரிய கொம்பு முளைச்சிருச்சு ஆக்சுவலி பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூ எல்லாமே சொல்றாங்க. ஆனா மத்த எல்லா கிரிக்கெட்டிங் போர்ட்ஸ் கிட்டயும் ஐசிசி வந்து ரெக்வஸ்ட் வச்சாங்க. உங்களுக்குலாம் வந்து சேஃப்டி இஷ்யூஸ் எதா இருக்கா இந்தியாவுக்கு வரதுக்கு கேட்டதுக்கு, இந்தியாவுக்கு வரதுக்கு எங்களுக்கு 100% சேஃப் அப்படின்னு எல்லா கண்ட்ரியும் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு 4 நாள் டைம் வர கொடுத்திருந்தாங்க பங்களாதேஷ்க்கு. என்னப்பா ஓகேவா வர்றதுக்கு? இல்ல அவன் சொல்லவே இல்லையே, எதுவுமே சொல்லலையா? பங்களாதேஷ் பெருமை பீத்தறதுக்கு வந்து இல்ல சார் நாங்க பதிலே சொல்லாத விட்டாங்க. சரி போங்கடா உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சதுன்ட்டு தூக்கி வெளியே நாக் அவுட் பஞ்ச் கொடுத்துட்டாங்க ஐசிசி. அதனால ஸ்காட்லாந்து வந்து அடாம ஜெயிச்சோமாடா அப்படின்ட்டு உள்ள வந்துட்டாங்க. இப்ப ஸ்காட்லாந்து அவங்க பிளேஸ் எல்லாம் குச்சிட்டு இருப்பாங்க. டேய் நம்ம வேர்ல்டு கப் ஆட போறோம்டா. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும் அவங்களுக்கு ஸ்காட்லாந்து. நீ சொல்லிடு லாஸ்ட் நியூஸ். அதுதான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ். நான் ஒரு குட் நியூஸ் சொன்னேன், உங்களுக்கு பேட் நியூஸும் வச்சிருக்கேன் நானு. அது என்ன பேட் நியூஸ்னா, நம்ம பிரசாந்த் வீர் ஹையஸ்ட் பெய்டு அன்கேப்டு
அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஒன்று ஏற்பட்டுச்சு. இப்போ அவரு ரீசெண்டாக டொமஸ்டிக் மேட்ச் ஆடும்போது தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு சிங்கிள் ஒன்று தட்டினாரு. மிட் ஆஃப்ல வந்து ஒரு சிங்கிள் சேவ் பண்றேன்ட்டு டைவ் பண்ணாரு. ஆனா அவர் அன்பார்ச்சுனேட்லி விழும்போது ஆக்வர்டா விழுந்ததுனால இந்த ரைட் ஷோல்டர்ல வந்து ஒரு கிரேட் 2 இன்ஜுரி ஆயிருக்கு. அது கொஞ்சம் சீரியஸ் மாதிரி தான் கேள்விப்படுற நியூஸ். ஆனா ஒரு ஐபிஎல்குள்ள ஃபுல் ஃபிட்னஸ் வந்து மேட்ச் ஆட முடியுமா கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு. எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா ஷோல்டர் இன்ஜுரிலாம் ரொம்ப சீரியஸ் ஆக்சுவலி. அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 4 to 5 months ஆயிடும். அதுக்குள்ளே ஐபிஎல்லே முடிஞ்சிடும். ஐபிஎல் மார்ச் எண்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் ஷெடியூல்லாம். அதுக்குள்ளே ஃபிட் ஆக மாட்டார் தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ்? பிரசாந்த் வீரோட எபிலிட்டி வச்சு தான் எடுத்தாங்க. இப்போ அந்த ரோலுக்கு அவர் ஃபிட் ஆகலாம் யாரு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அஜய் அவரோட கருத்தை சொல்லிடுவார். அதுதான் நான் சொன்னது என்னன்னா, பிரசாந்த் வீர் கிரேட் 2 இன்ஜுரி ஓகே. பட் ஆனா வந்து ரிட்டர்ன் வருவாரான்னு கேட்டா வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு கம்மியோட வாய்ப்பே இல்ல. ஷோல்டர் இன்ஜுரி கிரேட் 2 வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட் தான் சொல்றாங்க எல்லாரும். நம்மளுக்கு ஷோல்டர் இன்ஜுரி வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் என்ன கஷ்டம்ட்டு. அது அவருக்கு தான் தெரியும். வரது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. என்னைய கேட்டா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று பிடிச்சி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்பின்னர் யாரானா ஆப்ஷன் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கார்த்தி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இப்போதைக்கு டொமஸ்டிக்ல அவரோட கேலிபருக்கு இல்ல. பிரசாந்த் வீரோட அந்த அதிரடியான 6 அடிக்கிற எபிலிட்டி அண்ட் ஒரு 2-3 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டு தள்ளுற எபிலிட்டி இல்ல. பார்க்கலாம் நம்ம அது யாரை எடுக்க போறாங்கன்ட்டு. வியூவர்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு பிளேயர் சொன்னோமே, அந்த பிளேயரை சொல்லி. அவர் ஒரு ஸ்பின்னர் தான். நீயே சொல்லிடியா அத பேரு? இரு சிக்கந்தர் ராசா. வந்துச்சு, பேர் வந்துச்சு. சிக்கந்தர் ராசா அதே ரோல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரும் வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து டிஸ்ட்ரக்டிவா ஆடக்கூடிய பிளேயர். நீங்க SA20 கூட ரீசெண்டா பாத்திருப்பீங்க. அவரோட போலிங்லாம் வந்து அந்த பால் பிச்சில் வந்து சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. சுனில் நரேன் மாதிரி சடனா ஒரு பால் ஆஃப் ஸ்பின் தூக்கி போறாரு. திடீர்னு ஒரு பால் தூக்கி காலில் யாக்கர் சொல்லிடுறாரு. பயங்கரமான பவுலரா இருக்காரு. அவரை நம்ம 4 ஓவர் ஃபுல்லா கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ்லாம் கூட. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிக்கந்தர் ராசா செட் ஆவாரா? எனக்கு ஒரு டவுட். ஃபாரின் ஸ்லாட் இருந்தாதான் சிக்கந்தர் ராசாவை எடுக்க முடியும். ஃபாரின் ஸ்லாட் இருக்கா ஃபர்ஸ்ட்? நான் இது ஏன் சொன்னேன்னா, நேத்தன் எலிஸ் இன்ஜுரி பிளஸ் வந்து பிரசாந்த் வீர் இன்ஜுரினால நேத்தன் எலிஸ் பதிலா சிக்கந்தர் ராசா, பிரசாந்த் வீருக்கு பதிலா ஆகாஷ் மத்வால் நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ வந்து நீ சொல்றபடி பார்த்தா நேத்தன் எலிஸ் உள்ள வர மாதிரி இருக்கு. சிக்கந்தர் ராசா டவுட்டு. ஸ்லாட் இருக்கா ஃபாரின் ஸ்லாட்? மேபி கஷ்டம்னு நினைக்கிறேன் ஃபாரின் ஸ்லாட். பட் சிக்கந்தர் ராசா ஏதாவது ஒரு டீமுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. எந்த டீம் ஃபாரினர் இன்ஜுரி ஆக போறாங்கன்னு தெரியல. நிறைய பிளேயர்ஸ் இப்போ வேர்ல்டு கப் வரதுனால எல்லாருமே கொஞ்சம் இன்ஜுரி நிறைய வருது. டொமஸ்டிக்ல ரொம்ப பெரிய ஆப்ஷன்ஸ் இல்லை லைக் இந்தியன் அந்த கேலிபர்ல. அதான் சொன்னல முன்னாடி. அதனாலதான் ஒரு நிறைய குரோர்ஸ் கொடுத்து வாங்கினாங்க சிஎஸ்கே. சும்மா வாங்கல. நிறைய பேர் சொல்லிட்டாங்க எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க அன்கேப்டு பிளேயரை. வெளியில யாருமே இல்ல ஆப்ஷன் பார்த்தோன்னே சொல்றதுக்கு ஒரு நேம் இல்ல. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு. சப்போஸ் அவர் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல ஒன்னே வேண்டிக்கணும், அவர் எப்படியாச்சும் ரெடி ஆயிடணும்பா சீசனுக்குள்ள, இல்லைன்னா சீசன் மிடில்லையாச்சும் ரெடி ஆயிடணும்பா. ஏதாவது ஒரு 4-5 மேட்ச் ஆனா போதும் அந்த ஒரு காம்பினேஷனுக்கு. அப்படிதான் யோசிப்பாங்க. ஓகே, அவர் இல்லைன்னா யாரு அவங்க எடுக்க போறாங்க? இல்ல வந்து உள்ள இருக்க ராகுல் சேகர் அப்புறம் வந்து ஷேஸ் கோபால் ஆடுவாங்களா? என்ன கதை ஏதுன்னே புரியல. இல்ல வந்து அன்னோன் கமாடிட்டில இருந்து யாராவது எடுக்க போறாங்களா? அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் ட்ரெண்ட் ஆனாரு, பிசா சவாரியா, அவர் எடுக்க போறாங்களா? என்ன கதைனே எனக்கு புரியல. என்ன மேட்ச், என்ன டீம்னே தெரியல. அது கொஞ்சம் ஒரு பேடான நியூஸ் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஆக்ஷன்ல, கடைசியில இன்ஜுரி கிங்ஸ் ஆயிடுச்சு நம்மளுது. நாளுக்கு நாள் ஒருத்தர் இன்ஜுரி ஆகுறாங்க. ஒருத்தர் இன்ஜுரி ஆகுறாங்க. ஆமா, அதான் பிரச்சனை. யார் எடுக்க போறாங்கன்னே ஒன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு. இருக்க 2 பேரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா எப்படின்னே தெரியல. ஒரு மாதிரி மண்டை குழப்புது. இல்ல அகில சேனாவை ஸ்பின்னரா யூஸ் பண்ணிட்டு மிச்சராவே ஃபாஸ்ட் பவுலரா போட போறாங்களான்னு தெரியல. அதுவும் ஒரு டவுட் தான். ஆமா, அப்போ என்ன பண்றீங்க? பிரசாந்த் வீர் பிளேஸ்ல வேணா நீங்க ஆகாஷ் மத்வால் போடலாமா? என்னோட டவுட் அது. எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வந்துடுற மாதிரி தோணுது. அது வந்து ஏன்னா ஆல்ரெடி ஏகே இருக்காரு, சாரி அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு. அதுக்கடுத்து நம்மளோட தலைவர் வேற இருக்காரு கலீல் அகமது. அதனால கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பட் எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்தா நல்லதுதான். ஆகாஷ் மத்வால்லாம் ஏதாவது ஒரு கேம்ல யூஸ் ஆவார்ல.
ஒரு எண்டோர்ஸ் போடுறதுக்கோ ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு எந்த டீமுக்கா இருந்தாலும் சரி. யாராவது ஒருத்தர் ஃபெயில் ஆயிட்டா ஒரு வேளை யூஸ் பண்ணலாம்ல. ஆமா ஏகேவே ஃபெயில் ஆயிட்டா ஒரு வேளை யூஸ் பண்ணலாம். ஆமா அன்ஷுல் Okay, கம்போஜுக்கு பேசும். ம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். இதுவும் ரொம்ப நாளா நாங்க பூட்டி வச்ச ஒரு செக்மெண்ட். இது குவிஸ் டைம். இன்னைக்கு என்ன குவிஸ் கேட்க போறோம் அப்படின்றத கார்த்தி நீயே சொல்ற. ஓகே, இன்னைக்கான குவிஸ் என்னன்னா T20 வேர்ல்ட் கப் இப்போ வரப்போறதுனால அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நாங்க கேட்கிறோம். என்ன கொஸ்டின்னா T20 வேர்ல்டு கப் முதல்ல யாரு ஹோஸ்ட் பண்ணா, யாரு வந்து T20 வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ணது, அதை நீங்க வந்து அதுக்கு அதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஈஸியான கொஸ்டின் தான், ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல ஸ்பேம் பண்ணிட்டு போங்கப்பா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைனல் தாட் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு பெட்டிக்குள்ள பூட்டி வச்ச 2 கண்டென்ட்டை வெளியே எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கார்த்தி, ஃபைனல் தாட் சொல்லிடு. ஹோப்ஃபுல்லி பிரசாந்த் சரியாயிடுவாருன்ட்டு நம்மளா வேண்டிக்கிறோம். பார்த்துடலாம் அவர் எப்படிதான் என்ன நடக்க போகுதுன்னு டைம் தான் பதில் சொல்லும். அடுத்து நேத்தன் எல்லிஸை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் ரெடி ஆயிடுவாருன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்டிஃப்னஸ் தான். அண்ட் கார்த்திக் சர்மா ஆல்ரெடி ரெடி ஆயிட்டாரு. மறக்காத ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுவாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அவ்வளவுதான் நம்மளோட ஃபைனல் தாட்ஸ். ஓகே, ஃபைனல் டச்லாம் முடிஞ்சு. ஆர்சிபி அவங்க ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறதா ஃபேன்ஸ் விரும்புவாங்க. அது நடக்குமா அதை பார்க்கலாம். ஐபிஎலுக்கு இன்னும் 1 month டைம் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறோம். உங்களை மறுபடியும் இன்னொரு புது செக்மெண்ட்ல இல்ல புது வீடியோல நான் உங்களை பார்க்குறோம். மற்றபடி இந்த கிரிக் நியூஸை வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாய் கைஸ், உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.